வணக்கம் பிரியமானவர்களே, யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நிறுத்துங்கள். ஏன் இந்த வார்த்தையானதை நான் சொல்றேன்? ஏன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளை அனுமதிக்கும் பொழுது தேவனுடைய வழி நடத்துதலை தவற விடுகிறீர்கள். நீங்க கவலைக்கு செவி கொடுக்கும் பொழுது எதை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை காலதாமதப்படுத்துகிறீர்கள். நீங்க கவலைப்படும் பொழுது உங்களுடைய வழிகள் அடைக்கப்பட்டதை போல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இழந்து போகிறவராய் மாறுகிறீர்கள். ஏன்னா இந்த ஒரு கவலை உங்க வாழ்க்கையினுடைய எத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமா இந்த இடத்துல மாறுகிறதுன்னு பாருங்க. நீங்க கவலைப்படும் பொழுது உங்களுடைய சந்தோஷத்தை இழக்கிறீங்க. நீங்க கவலைப்படும் பொழுது உங்களுடைய ஞானத்தை இங்கத்து தவற விடுகிறீர்கள். நீங்க கவலைப்படும் பொழுது உங்களுடைய புத்திசாலித்தனமானது ஒருபொழுதும் பயன்படுத்தப்பட முடியாதபடி நீங்கள் சோர்ந்து போனவராய், பலகீனமானவராய், அல்லது உங்க வாழ்க்கையினுடைய வழியிலே விழுந்த ஒருவராய் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி அதை நீங்க இருக்க விரும்புறீங்களா? நிச்சயம் கிடையாது. அமாலில் நிச்சயமாக நீங்க விழுந்த அதே இடத்துல இருப்பதை இந்த இடத்துல ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள விரும்பலன்றதை நான் நம்புறேன். அப்ப விழுந்தீங்கன்னா நீங்க சரியா செய்ய வேண்டிய செயலானதுமே எழுந்துருங்க. நீங்க அப்படியான நபரா இந்த இடத்துல விழுந்தீங்கன்னா அதே இடம் உங்களுக்கான கடைசி இடமா இருக்காது. நீங்கள் எழுந்து அடுத்த படியை எடுத்து வைக்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. எனவே உங்க வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்கும், அல்லது நீங்க என்ன பிரச்சனையை கடந்து போகிற ஒருவரா இந்த இடத்துல இருக்கீங்க? உங்க வாழ்க்கையினுடைய கடினங்கள், உங்க வாழ்க்கையினுடைய போராட்டம், உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்ன என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. ஆனா தேவன் தெரியும். நீங்க இதை நம்புறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையை உள்ளும் புறமாய் அறிந்தவராய் இருக்கிறார். இந்த நேரம் நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தேவனுக்கு அது தெரியும். உங்களுடைய வாய் நின்று புறப்படுவதற்கு முன்பாகவே தேவன் வார்த்தைகள் எல்லாவற்றை அறிந்தவராய் இருக்கிறார். நான் சொல்லல, அவருடைய வார்த்தை அதை உறுதிப்படுத்துது. எனவே எது உங்க வாழ்க்கையானதா இருக்கிறது? நீங்க என்ன சூழ்நிலையை இப்பொழுது உங்க வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒருவராய் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்யலாமா? இது ஒரு கேள்வி. நான் தேவனுடைய அதிகாரத்தை உடைய மனுஷனாய் உங்களிடத்திலே தேவன் நிமித்தமாய் இதை கேட்கிறேன். தேவன் உங்களுக்கு உதவி செய்யலாமா? இந்த கேள்விக்கு நீங்க நிச்சயம் தேவன் எனக்கு உதவி செய்யலாம்னு சொல்றீங்கன்னா அப்ப உங்க கவலையை நிறுத்துங்க. தவறான முடிவுகளை எடுக்கிறது நிறுத்துங்க. உங்களுடைய வழிகள் தேவனை விட்டு விலகி நடக்கிறதை நிறுத்துங்க. சீக்கிரம் அவரிடத்திற்கு திரும்புங்கள். என தேவன் அவர் தன் வார்த்தையில் இப்படியாக சொன்னார், என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன். தேவன் உங்க வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாதபடி, தேவன் உங்களுக்கான பதில் கொடுக்க முடியாதபடி, தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற முடியாதபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்கிறீர்களானால் மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்தோ அறியாமலோ நீங்கள் தேவனை விட்டு வெகு தூரம் போயிட்டு இருக்கீங்க. தேவனிடத்துக்கு வாங்க. தேவன் அவருடைய நீதியானதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய தயாராக இந்த இடத்துல இருக்கிறார். நீங்க இந்த நேரம் ஒரு சாட்சியை பார்க்கும்படி நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன். இந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்ற ஒரு மிக மோசமான சூழ்நிலை, ஒரு விபத்து. இந்த விபத்து நிமித்தம் இவர் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல பதில்களை, கனவுகளை அல்லது திட்டங்களை இழந்தார். அது நிமித்தமாய் இவர் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கையின் முறையை மாற்றினார். தேவன் இவருக்கு செய்தது என்ன? இப்படியான பல கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை கண்டறியும்படியாக இந்த சாட்சியானதை பாருங்கள். இப்பொழுதே பிற்பாடு மீண்டும் இணைந்திருக்கலாம். சரியா நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2006 எனக்கு ஒரு வாகன விபத்து நடந்துச்சு. நான் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு பின்னாடி ஒரு கார் வந்தது. வண்டியை வலது பக்கமாக நான் திருப்பும் போது அந்த கார் என்னுடைய வண்டியை இடிச்சுது. இடித்த பிற்பாடு நான் 16 மீட்டர் தூரமாக போய் விழுந்தேன். நான் விழுந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டைகள் மேலே நான் போய் விழுந்தேன். என்னுடைய முகக்குப்புற நான் விழுந்தேன். என்னால் என்னுடைய காலை உணர முடியல. எனக்கு சுயநலமும் போயிடுச்சு. என்னால் என் காலை உணர முடியலன்னு எனக்கு தெரியும். என் இடுப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்கக்கூடிய ஸ்பைன் உடைக்கப்பட்டதுன்னு என்னால் உணர முடிஞ்சது. அந்த நேரம் தான் நான் உணர்ந்தேன், என்னால் என் உடம்பு அசைக்க முடியல. என் கால் இருக்கிறத என்னால் உணர முடியாமல் போயிடுச்சு. என்னால் என் உடம்பை கூட நகர்த்த முடியல. நான் அப்போ பார்த்தீங்கன்னா ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போ மருத்துவர் சொன்னார், இல்லை இவரை வேறு ஒரு மாநிலத்துக்கு தான் கொண்டு போய் சிகிச்சையை கொடுக்கணும். அந்த இடத்துல கொண்டு போனால் மட்டும்தான் எங்களால் இவருக்கு உதவி செய்ய முடியும்னு சொன்னாங்க. அதனால் என்னை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்கே சிகிச்சை பண்ணாங்க. இருந்த அந்த தருணம் ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. அதனால் என்னை வேறு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுக்கணும். அப்படி இல்லைனா நான் இறக்கக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு.
நான் மருத்துவமனையில் 1 மாதம் 20 நாட்களாக இருந்தேன். 5 நாள் என்னை ஐசியூ வார்டில் வச்சுருந்தாங்க. நான் ஐசியூ வார்டில் இருந்த இந்த 5 நாட்களில் என்னுடைய முதுகு பின்பாக ரொம்ப வலி ஏற்பட்டது. அந்த வலிக்கு பின்பாக உள்புறத்தில் ஒரு இன்ஃபெக்ஷன் தொடங்கியிருந்தது. அப்போ மருத்துவர் சொன்னார், நான் உனக்கு இந்த ஸ்பைனில் சர்ஜரி பண்ணாலும் கூட இந்த சிகிச்சை உங்களுக்கு ஆபத்தில் போய் முடியலாம். ஏன்னா அந்த இன்ஃபெக்ஷன் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிற இடத்துக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது, நீங்கள் இறக்கக்கூட செய்யலாம். மருத்துவர் எனக்கு அந்த சிகிச்சையை பண்ண அவர் விரும்பலை. ஏன்னா நான் இறந்துட போகிறேன்னு. அதனால் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் 10 மாதமாக வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தேன். இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அந்த 10 மாதமாக நான் படுத்த படுக்கையிலே இருந்த அந்த நேரத்தில் ஒரு நாளும் நான் அழுவேன். அழுது கேட்பேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த மாதிரி நடக்கணும்? ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்க நீங்கள் அனுமதிச்சிங்க? அப்படி நான் கேட்டுகிட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் கேட்பேன், இந்த உலகத்தில் எத்தனை பேர் தப்பு பண்ணுறாங்க, எத்தனை பேர் தப்பான பழக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு ஏன் இந்த மாதிரியான மோசமான காரியம் எனக்கு நடக்கணும்? நான் இப்படி யோசிச்சிருக்கேன். ஆண்டவர் உண்மையாகவே நிஜம் கிடையாது. அவர் உண்மையாகவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி வீல் சேரில் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. என்னால் அதை ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி நடந்துட்டு இருந்த ஒரு ஆள் இப்போ வீல் சேரில் இருக்கிறதா என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படி இருக்க விரும்பலை உண்மையாகவே. ஆனால் என்னுடைய நிஜம் அதுதான். என்னால் அதை மாற்ற முடியல. நான் வீட்டுக்குள்ளேயே 3 வருஷம் காலங்களாக இருந்தேன். 3 வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், எங்கேயும் போகல. ஏன்னா அதை ஏற்றுக்கல உண்மையாகவே. வெளியே போகும்போது மற்ற மக்கள் என்னை இப்படி பார்க்குறது, இது எல்லாமே எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குச்சு. இது எல்லாமே என்னுடைய இருதயத்திற்குள்ளே, என் மனசுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு ஓட்டையை உருவாக்குச்சு. நான் முழுசாகவே உடஞ்சி போயிட்டேன். என் முழு நம்பிக்கை சிதைஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரியும் என்னால் திரும்பி நடக்க முடியாது. என் முதுகெலும்பு உடஞ்சதுனால எனக்கு தெரியும் என்னால் திரும்பி ஒருபோதும் நடக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் இது நடந்தது உங்களுக்கு இது பெரிய அநீதியாக நினைக்கிறீங்களா? ஆமாம், நிஜம்தான். எனக்கு நடந்த ஒரு பெரிய அநீதியாக தான் நான் பார்த்தேன் இதை. ஏன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் தப்பான பழக்கத்தில் இல்லை, நான் சிகரெட் பிடிக்கல, நான் ஏமாத்தலை, நான் குடிக்கிறது கிடையாது, எங்கள் அம்மா அப்பாவை நான் அடித்தது கிடையாது. இதெல்லாம் நான் செஞ்சு கூட எனக்கு ஏன் இது நடந்துச்சு? இதை நான் ஒரு பெரிய அநீதியாக தான் பார்த்தேன். நான் யாருக்கு எந்த கெடுதல் செய்யலை, எந்த தீமை செய்யலை. ஆனால் இதெல்லாம் எனக்கு ஏன் நடந்துச்சு? நான் இப்படி கூட சொல்லலாம், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணம் எங்கள் அம்மா செஞ்ச தியாகம் தான். அதுதான் என்னை உயிரோடு இருக்க வச்சுருக்கு. ஒரு நாள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கிறது? நான் என்ன செய்யணும், என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். எங்கள் அம்மா ஒரு முறை ஆலயத்திற்கு போகும்போது என்னை கூப்பிடுவாங்க. அவங்க விசுவாசம் எந்த அளவுக்கு பெரியதுன்னா, அவங்க போகிற ஆலயம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஆனாலும் கூட அது ஒரு பொருட்டாக எடுத்துக்காம அவங்க அங்கே போவாங்க. இந்த விசுவாசத்தை, இந்த நம்பிக்கையை நான் பார்க்கும்போது தான் அவங்க விசுவாசம் என்னை ஈர்த்துச்சு. அவங்க தேடுற அதே ஆண்டவரை நானும் தேடணுன்னு விரும்பினேன். எனக்கு அதே நம்பிக்கை இருக்கணும்னு நான் விரும்பினேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு வர ஆரம்பித்தேன். அப்படி தான் நான் ஆலயத்திற்கு தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். அங்கே தான் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்டேன். ஒரு தண்ணீராக இருந்த நான் ஒரு திராட்சரசமான ஒரு சுவை உள்ள ஒரு வாழ்க்கைக்கு மாற ஆரம்பித்தேன். நான் ஆண்டவரை அதிகமாக தேடினேன். நான் தேடின அந்த நேரத்தில் தான் புரிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அந்த காரை ஓட்டிக்கிட்டு வந்து என் மேலே இடித்த அந்த ஆளு மேலேயும் தப்பு கிடையாது. என் மேலே தான் தவறு இருக்குது, என் மேலே தான் தப்பு இருக்குன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், வால்தோ நீ ரொம்ப அதிகமாக கவலைப்படுற, உனக்குள்ள மன அழுத்தம் இருக்குது, இந்த வலி உனக்குள்ளே ரொம்ப பெருசாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதனுடைய கவலை ஒரு நாள் உன்னை ரொம்ப மோசமான சூழ்நிலை தள்ளுது. இதிலிருந்து நீ வெளியே வரணும்னா உனக்குள்ள பரிசுத்த ஆவி வேணும். அவர் ஆவி உனக்குள்ளே இருக்கணும். அந்த வருஷத்தினுடைய முடிவில் விசுவாசத்தின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எனக்கு தரப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை நான் பார்த்தேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பீடத்து மேலே ஏறி நான் தேவனுடைய நீதியை கேட்க போகிறதா சொன்னேன். நான் பீடத்து மேலே ஏறின, தியாகமாக செஞ்சேன். வேறு எதற்காகவும் கிடையாது, எதற்காகவும் தியாகம் செய்யலை. எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், எனக்கு தேவனுடைய ஆவி வேணும். இதுக்காக மட்டும்தான் நான் தியாகம் செஞ்சேன். பீடத்து மேலே ஏறும்போது என் எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிட்டேன். பண ரீதியாக அர்ப்பணித்தேன். தேவன் கேட்டது எல்லாத்துக்கும் மேலே ஆவிக்குரிய ரீதியாக என் தியாகம் செஞ்சேன். மிக முக்கியமாக இதை எப்படி சொல்கிறது, நான் என்ன நானே எடுத்து பீடத்து மேலே ஒரு தியாகமாக தேவனுக்கு அர்ப்பணித்தேன். நானே நான் சொன்ன, ஆண்டவரே இந்த உலகத்தில் என்னால் இனிமேல் ஒரு நேரம் கூட உயிர் வாழ முடியாது, எனக்குள்ள உங்கள் ஆவி இல்லைனா. நான் பீடத்து மேலே நானே அர்ப்பணித்த பிற்பாடு, என் முழு வாழ்க்கையை அர்ப்பணித்த பிற்பாடு கீழே வந்த அந்த நேரம் நான் முழு வாழ்க்கையை தேவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற நிம்மதி எனக்குள்ளே இருந்துச்சு. தேவன் என் கூட இருக்காருன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு.
ஆனாலும் கூட பரிசுத்த ஆவி என் கூட இருக்காருன்ற உறுதி எனக்குள்ள வரல. அப்ப நான் பீடத்துக்கு முன்னாடி போய் அந்த ஓரமா நின்னு கேட்டேன், ஆண்டவரே, ஒண்ணு உங்க ஆவி எனக்குள்ள வரணும். இல்லைனா என்னை கொன்னுடுங்க. நான் இவ்வளவு தியாகத்தை வீணாக்கத்துக்காக நான் செய்யல. எனக்குள்ள உங்க ஆவி வேணும்னு கேட்டேன். நான் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிட்டு பிற்பாடு தான் அவர் நியாயமான கர்த்தர் நான் பார்த்தேன். அவர் நீதியை நிறைவேற்றினார். ஆமா, எனக்கு நீதியை கொடுத்தார். எனக்கு நியாயத்தை கொடுத்தார். அவருடைய ஆவியை எனக்கு கொடுத்தார். நான் பல வருஷமா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டவர் எனக்கு அநியாயம் பண்ணார். ஆண்டவர் எனக்கு அநீதி பண்ணியிருக்காருன்னு நினச்சேன். அவர் ஆவி எனக்குள்ள வரும்போது எனக்கு காமிச்சார், இல்லை, இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் நீ என்கிட்ட வருவதற்காக. நான் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் காலு இல்லை அப்படின்ற ஒரு குறை எனக்குள்ள இல்லவே இல்லை. காலு இல்லைன்ற ஒரு குறை எனக்கு தெரியவே இல்லை. நான் பரிசுத்த ஆவியை பெற தியாகத்தை பீடத்து மேலே ஏறி செய்வதற்கு முன்பாக நான் நடக்கணுன்றது கூட தியாகம் செஞ்சுருக்கேன். ஆமாம், நான் நடக்கணுன்றதுக்காக ஒரு முறை தியாகம் செஞ்சுருக்கேன். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பிற்பாடு தான் சொன்னார், இல்லை, நீ நடக்க உனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது இருந்தால் போதும், நான் இருந்தால் போதும். அந்த நேரம் தான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் மாற ஆரம்பிச்சது, மாற தொடங்கினது. அந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்தார். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வரும்போது சந்தோஷத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே எனக்கு முக்கியமாக இல்லை. என்னுடைய கால் எனக்கு முக்கியமாக இல்லை. புரிந்து கொண்டேன், எனக்கு கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவி என்னுடைய காலாக இருக்கார். அவர் என்னை வழி நடத்துவார். நான் இப்போ போகிறேன், எங்கே போக நினைக்கிறேனோ அங்கே போவேன். இதன் பிற்பாடு எனக்கு இன்னொரு போராட்டம் இருந்தது என்னுடைய அன்பின் வாழ்க்கையில். நான் தனியாக தான் இருந்தேன். எனக்கு திருமணம் ஆகலை. அப்பொழுது நான் பீடத்து மேலே மீண்டும் ஒரு முறையாக ஏறினேன், தேவனுடைய நீதியை கேட்க. என்னுடைய அன்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் நியாயத்தை செய்வதற்காக தேவனுடைய நீதியை என் அன்பின் வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்பினேன். நான் என்னுடைய தியாகத்தை செய்த பிற்பாடு தேவன் அவருடைய நீதியை செய்தார். கொஞ்சம் வருடங்கள் கடந்த பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நீதியை கொடுத்தார், நீதியை செஞ்சார். இங்கே பாருங்க என்ன நடந்துச்சு. எனக்கும் கரீனிக்கும் திருமணம் நடந்துச்சு. நாங்கள் 2 பேருமே பேச ஆரம்பித்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக புரிந்து கொண்டோம். நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா எங்களுக்கு திருமணம் நடந்தது. இன்றைக்கு எனக்கு திருமணமாக இருக்கு. நான் துணையாளராக இருக்கேன். கூட்ட நேரத்தில் போதகருக்கு உதவி செய்வேன். அது மட்டும் இல்லாமல் வாலிப கூட்டத்துலேயும் நான் உதவி செய்வேன். வாலிப கூட்டத்தில் வரவங்களையும் நான் பார்த்துக்கொள்வேன். யாருமே இல்லையா நான் நிற்க மாட்டேன். நானே வீல் சேரில் எடுத்துக்கிட்டு நானே டயரை தள்ளிக்கிட்டு நானே போக ஆரம்பிப்பேன். இப்படி தான் மக்களை பார்ப்பேன், மக்கள் பின்னாடி போவேன், அவங்களுக்கு உதவி செய்வேன், ஊழியம் பணி செய்கிறேன். நான் சமூக உதவி கூட செய்கிறேன். மக்களுடைய தடை, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கக்கூடிய தடை அளவு அவங்க சிந்தனையில் தான் ஆரம்பிக்குது. எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் கூட பந்து ஆடிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜூஜிப்ஸ் அது பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் அது மார்ஷல் ஆர்ட்ஸ். என்னுடைய சாதாரணமான பழக்க வழக்கங்களாக இருந்த இந்த காரியம் என்னை ஒரு உலக சாம்பியனாக இதை மாற்றுச்சு. 3 மாதமாக இந்த ஜூஜிஸ். அதுக்கப்புறமா நான் சவுத் அமெரிக்காவில் ஒரு சாம்பியனாக மாறப்பட்டேன். எனக்கு அதுக்கப்புறமா வாய்ப்பு கிடைச்சது 2 உலக சாம்பியன் விளையாட்டில் நான் கலந்து கொள்ள. நான் முதல் முறையாக கிரீக் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போயிட்டு இந்த உலக சாம்பியனில் கலந்து கொண்டேன். அதுக்கப்புறமா துபாயில் நடந்த இந்த ப்ரொஃபஷனலில் நான் அந்த கேட்டகரியில் 3ஆவதான இடம் பெற்றேன். என்கிட்ட இருந்தக்கூடிய பெரிய கடினம், பெரிய சூழ்நிலை என்னை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உலக சாம்பியனாக மாற்றிருக்கு. நான் நினச்சேன் இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது, இது இருக்கிறதுலே மிகப்பெரிய சூழ்நிலை. ஆனால் தேவன் ஒருத்தரோடு இருக்கும்போது அது எந்த சூழ்நிலையாக வேணா இருக்கட்டும், ஆண்டவருக்கு எந்த அளவும் யாராலையும் வைக்க முடியாது. என்கிட்ட இருக்கக்கூடிய கடினமானது தான் இருக்கிறதுலே மிகப்பெரியது நினச்சேன். ஆனால் உண்மையாகவே மிகப்பெரியது தேவன். சரி, அப்புறம் விவால்து பாஹாது காசஸ்லேருந்து உலக சாம்பியனாக மாறி இருக்கீங்க இப்போது. ஆமாம், நிஜம்தான். என்னுடைய மாநிலத்திலேருந்து இப்போ நான் உலக சாம்பியனாக இருக்கேன். நல்லது மக்களே, இந்த சாட்சி மிக நல்லது, மிக அருமையானது. ஏன் தெரியுமா? என இவர் அந்த சூழ்நிலையினால்தான் தேவனுக்கு வாய்ப்பை இந்த இடத்துல கொடுக்க வழி உண்டாக்கப்பட்டது. அவர் தன் சரீர ஆரோக்கியத்தோடு இருந்த பொழுதும் தன்னுடைய இயல்பான வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த போது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைதான் இந்த இடத்துல இருந்தது. அவருடைய கனவுகள், அவருடைய திட்டங்கள் எல்லாமே இந்த இடத்துல நிறுத்தப்பட்டது போல, அடைக்கப்பட்டது போல இருந்தது. அவர் விபத்தை சந்தித்தது நல்லது நான் சொல்லலை. ஆனா அந்த விபத்து இவருடைய வாழ்க்கை மீது எவ்வளவு பெரிய மாற்றத்திற்கான வழியை உண்டாக்கியது. அந்த விபத்தினாலே இவர் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இந்த தன்னுடைய வீட்டுக்குள்ள இந்த இருக்க தொடங்கினார். தேவன் மீது இந்த குறை சொல்கிறவராய், தேவன் தான் அநீதியாய் செய்து விட்டார் என்று சொல்லக்கூடியவராய், அல்லது யார் அந்த விபத்தை செஞ்சாங்களோ அந்த நபர் தான் இவர் வாழ்க்கையை அழிச்சுட்டாங்கன்னு சொல்லக்கூடியவராய்,
சரியா இல்லைங்களா? எத்தனை பேர் நீங்க இந்த நேரம் அப்படியா சொல்றீங்க? என்னுடைய மனைவி தான் காரணம், என்னுடைய கணவர் தான் காரணம், என்னுடைய பிள்ளைகள் தான் காரணம், என் குடும்பத்தார் தான் காரணம், இந்த சமுதாயம் தான் காரணம், என் தேவன் தான் காரணம், என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆனதா இருப்பதற்கு. நான் சொல்ல சரியா? ஆனா இவர் தேவனிடத்துக்கு தன்னுடைய வழியை அர்ப்பணித்த பொழுதும், தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அநீதியை நீக்கி, தேவனே நீங்க நீதியின் தேவனா இருக்கீங்க, உங்களுடைய நீதி என்ன எனக்கு வெளிப்படுத்துங்க என தேவனுடைய வார்த்தை இங்கு தெளிவுபடுத்துகிற சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயம் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். இதுதான் தேவன் உங்களுக்காகவும் காண்பிக்கிறார். தேவன் இதுதான் சரியா உங்களுடைய வாழ்க்கையின் மீதும் நிஜமாக்க விரும்புகிறார். மக்களே, உங்க வாழ்க்கை தேவனுடைய நீதியிலே பிரகாசிக்க முடியும், அல்லது தேவனுடைய நீதி இல்லாமல் அநீதியிலே மூழ்கடிக்கப்பட முடியும். தீர்மானம் உங்களுடையது. இந்த நபர் தேவனுக்கு அனுமதி கொடுத்தார். தன்னுடைய கால்களை இழந்த பிற்பாடும் இவருடைய வெற்றிகள் எப்படி ஆயுதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரம் இவர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவரா இருக்கிறார். பல மக்களுக்கு உதவி செய்கிறவரா. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க, அல்லது என்ன சூழ்நிலை உங்களை நிறுத்திட்டு இருக்கு, அது எல்லாவற்றையும் புறக்கணிங்க. தேவனோடு முன்னோக்கி செல்ல உங்களை தயார்படுத்துங்க. இது இந்த நபருடைய வாழ்க்கை மீது மட்டுமல்ல, இன்னொரு நபருடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஒரு காரியம் நடந்தது. இந்த சூழ்நிலையிலே இவர் எப்படி தன்னுடைய வழக்கு அநீதியா இருந்ததை தேவனிடத்துல நீதி கேட்கும்படியா தன் பகுதியை இந்த செய்தார். தேவனுடைய நீதி இந்த நபருக்கு எப்படியானதா இந்த வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் வல்லமையானவர் என்பதை மீண்டுமாய் நீங்கள் தெரிந்து கொள்ள, உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பதை மீண்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள இந்த சாட்சியும் பாருங்க. இந்த சாட்சியை பார்த்து கொண்டிருக்கிற சமயம் உங்களுடைய வீட்டில் ஒரு கிளாஸ் தண்ணீரோ அல்லது ஒரு பாட்டில் தண்ணீரோ தயார்படுத்திக் கொள்ளும். தேவன் என்றும் குணமாக்குதலை கொடுக்கிற தேவனா இந்த இருக்கிறார். இந்த சாட்சி பிற்பாடு நான் உங்களோடு இந்த ஒன்றடைவே. தேவனுடைய வல்லமையிலே நீங்கள் ஒருவேளை உங்கள் சரீர ஆரோக்கியத்தில் அநீதிகளை கடந்து போகிறவரா இருந்தால், தேவன் அந்த அநீதியை நீக்கி நீதியை உங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கிறார் என்பதற்கான அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. எனவே மக்களை, பாட்டில் தண்ணீரை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்க. இந்த சாட்சியை பாருங்க. சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே நாம் ஒன்றிணையலாம். வணக்கம். என் பேர் ஷீலா. நான் பெருங்குளத்தூர்லேருந்து வரேன். திருமணத்தின் மூலமாக தான் இந்த ஆலயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு திருமணத்துக்கு முன்னாடி நான் வேறு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். மத ரீதியான ஒரு நபராக இருந்தேன். எனக்கு 22 வயது ஆகும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டாரு. எனக்கு எல்லாமே அப்பாங்கிறது தான். அப்பா பொண்ணு, அவர் கூடயே இருப்பேன். எல்லாமே எனக்கு சிறந்ததா என்னுடைய அப்பா பண்ணுவாரு. திடீர்னு அவருடைய இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னை ரொம்ப பாதிச்சிருது. நான் அவர் இறந்து எங்க வீட்டு பின்னாடி தான் கல்லறை இருக்கும். நான் கல்லறையில படுத்து தூங்குவேன். எனக்கு அது வீடு மாதிரி, அவர் மேல படுத்திருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கும். எனக்கு அதுலேருந்து வர முடியல. அப்போ எனக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க, திருமணம் இதுக்கானது எல்லாமே பார்க்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு பயம். என் வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்க்கை துணை எப்படி இருக்கும்ங்கிறது. எனக்கு அப்பா இருந்தா சிறந்ததா பண்ணியிருப்பாரு. இப்போ அப்பா இல்லையே, உறவினர்கள் பண்ணி வைக்கிறது அப்படி இருக்குமாங்கிற ஒரு பயம் எனக்குள்ள. நான் அப்போ முடிவு பண்ணேன். நான் முழங்கால் போட்டு தேவன்கிட்ட கேட்பேன், தேவனே எனக்கு எனக்கு அப்பா இல்லை, உலக ரீதியாக அப்பா இல்லை. ஆனால் இப்போ நீ தான் என்னுடைய அப்பா. நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு எவ்வளோ சிறந்ததை கொடுப்பீங்க. உங்கள் பொண்ணு மேரேஜை நீங்கள் நடத்துங்க சிறந்ததா. எனக்கு எது செட் ஆகும், எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உமக்கு கீழ்ப்படிவேன் ஏசப்பா. நீங்கள் அது எந்த சர்ச்சா பரவாயில்ல, நான் அங்கே உமக்கு உண்மையாக இருப்பேன், அவரோட போவேன். எனக்கு அது கடினமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் தேவன்கிட்ட. தேவன் எனக்கு சிறந்த கணவரை கொடுத்தாரு. அதன் மூலமாக தான் நான் இந்த சர்ச்சுக்கு வந்தேன். அவர் அசிஸ்டன்ட் இந்த சர்ச்சோட. அப்படிதான் நான் இந்த சர்ச்சுக்குள்ளே வந்ததே. இரண்டாவது எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னென்னா, நான் கேட்டிருந்த திருமணமாகி 3 months கன்சீவாக இருந்தேன். அந்த ஸ்டேஜில் திடீர்னு 3 months கம்ப்ளீட் ஆகுது. அப்போ எனக்கு திடீர்னு ப்ளீடிங் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போகிறேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது அந்த ஹாஸ்பிட்டல் தான். டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இமீடியட்டாக ஸ்கேன் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, இது 3 monthsக்கான க்ரோத்தே கிடையாது. அதுக்கான க்ரோத்தே வரல. இது ஒரு வேளை இன்ஜெக்ஷன் பண்ணி ஏதாச்சும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தாலும் இது பிறந்துச்சுன்னா ஏதோ குறையா வந்துடும், இல்லை உனக்கும் அது நல்லது கிடையாது அப்படிங்கிறத டாக்டர் சொன்னாங்க.
என்னால அத ஏத்துக்க முடியல. அது நான் முடியாதுங்கிறத சொல்லிட்டு கிளம்புறேன். டாக்டர் சொன்னாங்க, "இது இது இருந்துச்சுன்னா, நீ சிவியர் பெயின்ல வந்து ஹாஸ்பிட்டல் வருவீங்க. இது வேணான்ட்டு." இல்ல பரவால்ல. நல்லா தான் இருக்குங்கிறதோட நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா சிவியர் பெயின்ல நானே வந்து என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்தேன். அது வந்து என் கண்ணாலயே நான் பார்த்தேன். அதோட குரோத் எல்லாமே என் கையிலேயே எடுத்து குடுத்தாங்க. "எப்படி இருக்கு பாரு. 3 மந்த்ஸ்ல எப்படி இருக்கணும் ஒரு பேபி ஆனா அது பாருங்கன்ட்டு." என் கையிலேயே நான் எடுத்து அத பார்த்தேன். அப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆ ஆனா எனக்கு அது ரொம்ப வலியா இருந்துச்சு பெயினா. என்னுடைய கணவர் வந்து முந்தின நாள் வந்து ஊழியத்துக்கு போயிருந்தாங்க. அவர் வந்து எனக்கு சொல்றாரு மறுநாளைக்கு, "நீ வந்து இதுலேருந்து வெளிய வா. ஃபீல் பண்ணாத. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போயிருந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பொண்ணே அந்த மனவளர்ச்சி இல்லாம அம்மா பார்த்துக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும். வலி, வேதனையா இருக்கும். தேவன் வந்து உன் வாழ்க்கையில அந்த அநீதி நடக்க விரும்பல அவரு. உனக்கு வந்து நீதி செய்யணும்னு தான் விரும்புறாரு. கவலைப்படாத. கண்டிப்பா பெஸ்ட்டா குடுப்பாரு ஏசப்பான்ட்டு." அதுலேருந்து நான் வெளிய வந்தேன். எனக்கு வந்து 2 வருஷமா குழந்தை இல்லன்னதும் ட்ரீட்மெண்ட்டுக்காக போறேன். அ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, டிஎல்சிங்கிற ப்ரொசீஜர் பண்ணா மட்டும் தான் உங்களால கன்சீவ் ஆக முடியுங்கிறத சொல்றாங்க. வீட்ல ஃபேமிலி எல்லாம் பண்ணிருங்கங்கிறத சொல்ட்டாங்க. டிஎல்சி பண்ணிருங்க. ஆனா எனக்கு அதுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் ஒன் சைட் போயிட்டுருக்கு. அப்போ வந்து சர்ச்ல வந்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்துச்சு. அதுல நான் கலந்துக்கிட்டேன். ஆ ஒரு சைட்ல வந்து எனக்கு பிளட் டெஸ்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்க்கான ப்ரொசீஜர் போயிட்டே இருக்குது. நான் ஒரு சைட்ல வந்து தேவனே, இந்த டிஎல்சி ப்ரொசீஜர் பண்ண நீங்க அனுமதிக்க கூடாது. என் உடம்புல எந்த கத்தியும் வைக்கக்கூடாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம இயற்கையாவே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் ஏசப்பா. அதான் என்னுடைய வழக்குங்கிறத நான் தீர்மானிச்சேன். அப்போ வந்து எ அங்க போய் 2 மாதம் தான் ஆகுது வேலைக்கு போய். ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி முழுசாவே நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். 2வது மாசம் சம்பளம் வந்து ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சிருந்தேன். ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கக்கூடாது. இது என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கானது வாங்கணுன்ட்டு லிஸ்ட்டு போட்டே வச்சிருந்தேன் நானு. முடிவு பண்ணேன். இந்த முழு சம்பளத்தையும் வந்து நான் பீடத்துல அர்ப்பணிக்கணும். எந்த ஒரு செலவும் இல்லாம அந்த சர்ஜரிக்கே இவ்வளோ அமௌண்ட் ஆகலாம். ஆனா எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த செலவும் இல்லாம நார்மலா நான் கன்சீவ் ஆகணும்ங்கிறத சொன்னேன். ஆனா நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கேன். டிஎல்சிக்கான ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது. ஹஸ்பண்ட் சொல்றாரு, "உனக்கு எந்த டைம் சொல்றாங்களோ சொல்லு, நான் வந்துடுறேன்ட்டு பெர்மிஷன்ல." அப்போ வந்து நான் வந்து அங்கே இருந்தும் தேவன்ட்ட கேட்கிறேன். "இத அனுமதிக்காதீங்க தேவனேன்ட்டு." அப்போ வந்து திடீர்னு வந்து டாக்டர் கால் பண்ணி சொல்றாங்க, "உங்களுக்கான ரூம் ரெடி ஆகல ஷீலா. திடீர்னு இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்க. டெலிவரி. ஸோ உங்களால இன்னைக்கு பண்ண முடியாது. இன்னொரு நாள் மாத்திக்கலாம்." அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அது தடைப்பட்டுச்சு. ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படியே. அதே மாதம் நான் பீடத்துல ஏறிட்டு, ஆ என்னுடைய முழு இதையும் நான் அர்ப்பணிச்சேன். எனக்கான பதில் அதே மாதம் கிடைச்சிருச்சு. அதே வந்து அதே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் செக் பண்ணிட்டு நான் பிரெக்னன்ட்ன்றாங்க. 2வது சந்தோஷம். அவ்ளோ பெரிய சந்தோஷம். எனக்கு இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. அவ்ளோ ஆசீர்வாதமா 2 குழந்தைங்கள தேவன் குடுத்துருக்காரு. இந்த சந்தோஷம் எல்லாம் எனக்கு கிடைச்சுச்சு. ஆனாலும் எனக்குள்ள வந்து சந்தோஷமே இல்ல. இதெல்லாமே கொஞ்ச நேரம் தான். இந்த சந்தோஷம்லாம் கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல கணவர், நல்ல குழந்தைங்க எல்லாமே பிளெஸ்டா இருக்கு. ஆனா எனக்குள்ள வந்து நான் லோன்லியா ரொம்ப பயப்படுறேன், அழுறேன், சோகமா இருக்கிறேன். அப்பா இல்ல. பழையதையே நான் சந்தோஷத்த திரும்பி பார்க்காம, இல்லாததையே யோசிச்சு, யோசிச்சு அழுறேன் எனக்குள்ள. அப்போ வந்து 9 வருஷம் ஆகுது திருமணமாகி. இந்த ஆலயத்துக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு சண்டே மீட்டிங்ல பாஸ்டர் பேசுறாங்க. மீட்டிங்ல ஆ இந்த நீங்க வந்து பரிசுத்த ஆவி இல்லாம இந்த ஆலயத்துல நீங்க எத்தனை வருஷம் வேணா வரலாம், இருக்கலாம். ஆனா அவருடைய ஆவி இல்லாம இருக்கிறது வேஸ்ட்டு. நீங்க இருக்கிறது சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி. அதுக்கு நீங்க வெளிய கூட இருக்கலாம். என்ன வந்து அது ரொம்ப தொட்டுச்சு அந்த வார்த்தை. என்னால அன்னைக்கு தூங்க முடியல. அன்னையிலேருந்து நான் போராடினேன். இனி ஒரு நிமிஷம் கூட உம்முடைய ஆவி இல்லாம நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. உம்முடைய ஆவி எனக்கு வேணும். அதுக்கு வந்து எது நான் மாத்தணும்? தேவனை நெருங்க நான் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் வந்து முடிவு பண்ணேன். தேவனை விட்டு தூரமா வச்சுக்கிற எல்லாத்தையும் வந்து விட்டு விலக ஆரம்பிச்சேன். வேலையிலேயே கான்சென்ட்ரேட் பண்றது. அத விட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அது பாதிக்கிறதா இருக்குது.
குழந்தைங்க பார்த்துக்கணும். எல்லாத்தையும் வந்து நான் வந்து தேவனை நெருங்குறதுக்கு எல்லா வழியையும் நான் ஏற்படுத்தினேன். வெட்னஸ்டே சர்ச்சுக்கு வர்றது, வெட்னஸ்டே, ஃப்ரைடே ஊழியம் பண்ணுறது. ஊழியம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குதா குழந்தைங்கள பார்த்துக்கணுங்கிற இது இருக்கா? இல்லை, நான் போகணும். லாக் பண்ணிட்டு நான் தேவனை உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போக ஆரம்பிச்சிட்டேன். காட்லிவுட் வந்து சவால்களை எல்லாம் எனக்கு நான் ரெடி பண்ணி நானே செய்ய ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றையும் செய்ய செய்ய எனக்குள்ளேயே நான் மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உம்முடைய ஆவி எனக்கு நம்ம சர்ச்சில் வந்து 21 டேஸ் ஃபாஸ்ட் ஆஃப் டேனியல் அப்போ வந்துச்சு, நிகழ்ச்சி வந்துச்சு. எனக்கானதாகவே இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அந்த நிகழ்ச்சி வரும்போது நான் கலந்துப்பேன் எல்லா வாட்டியும். ஆனால் நான் உண்மையாக இருக்க மாட்டேன். 1 வீக் இருப்பேன் உண்மையாக. ஆனால் என்னால் தொடர்ந்து இருக்க முடியாது. ஆனால் நான் பைபிள் படிக்கலையே, ப்ரேயர் பண்ணலையே, நான் இந்த நிகழ்ச்சியில் இருந்தால் உண்மையாக இருக்கணும், இல்லைன்னா இருக்க வேணாம், டிவி பார்ப்பேன் உட்காந்து. என்னால் முடியாது. என்னால் முடியாததையெல்லாம் நான் செய்யணுங்கிறத முடிவு பண்ணிட்டேன். இந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியலில் உம்முடைய ஆவி இல்லாமல் நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. சின்ன சின்ன விஷயம் எனக்கு பாதிக்குதே, அழுறனே, பயப்படுறனே, இந்த இதுலேருந்து நான் வெளியே வரணும். நான் அனாதை கிடையாது, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் எனக்கு வேணும். அப்பா இல்லை, அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிட்டு நான் அதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சேன். அப்போ வந்து சின்ன சின்ன விஷயம் பாதிக்கிற எனக்கு அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியலில் வந்து பெரிய பாதிப்பு வந்துச்சு. என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அப்பா இதுலேருந்து வர்றதுக்கு 8 வருஷம் ஆன எனக்கு அம்மா இறந்தது அந்த ஃபாஸ்ட் ஆஃப் டேனியலில் இறந்துட்டாங்க. அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறேன். நான் போனேன், முன்னோக்கி போனேன். தேவனே, நீங்கள் எனக்கு வேணும். அப்பா இல்லாமல் இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆவி எனக்குள்ளாமல் இருக்கிறது வந்து எனக்கு அனாதை மாதிரி இருக்குது. என்னால் அதை ஏற்றுக்க முடியல, அசிங்கமாக இருக்குது. எனக்கு நீங்கள் வேணும் ஏசப்பா, உங்களுடைய ஆவி எனக்கு வேணுங்கிறதுல நான் அவங்களோட கடைசி இது செய்யும்போது கூட குளிப்பாட்டி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த இடத்துல கூட இருந்து நான் தேவனை தேடிட்டு இருந்தேன். உம்முடைய ஆவி எனக்கு கொடுங்கன்னு. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, நான் விடலை. இந்த நிகழ்ச்சி எனக்கு எப்போ பரிசுத்தாவி கிடைக்குதோ அது வரைக்கும் நான் போராடுவேங்கிறத தொடர்ந்து போராடினேன். நான் ஒரு வாட்டியும் கணவர்கிட்டே சொல்லுவேன், நீங்கள் வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அவரால் ஃபேஸ் பண்ண முடியுது. தொடர்ந்து பிரச்சனை வந்தாலும், ஏன்னா அவருக்குள்ள வந்து பரிசுத்தாவி இருக்கு, எனக்குள்ள அந்த பரிசுத்தாவி இல்லையே. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தேவனோட இருந்து போராடுவேன். நான் தனியா இல்லை, நான் அனாதை இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறாரு, என்னை பலப்படுத்துவாருன்னு நான் தொடர்ந்து போராடினேன். அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டது தான் எனக்கு வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் இப்போ தனியாக இல்லை, என்னோடு வந்து பரிசுத்தாவியானவர் இருக்கிறார், நாங்கள் சேர்ந்து போராடுறோம். என்னால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஒருவரும் உங்களுக்கு வெளிச்சத்தின் நாளை கொடுக்காவிட்டாலும், உங்களுடைய சத்தத்தை கேட்பதே பாரமாக தோன்றினாலும், உங்களுக்கு தேவையான பலத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்கான ஒரே வழி ஜெபம். தயவு செய்து உங்களுடைய கண்களை மூடியிருங்கள். இது ஜெபத்தின் நேரமா இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த சாட்சிகள் தெளிவுபடுத்துகிறது, நீர் இன்றும் தேவனாக இருக்கிறீர், என்றென்றும் மாறாத தேவனானவர் என்று. இந்த தேவனை யார் இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியை தற்செயலாய் கூட இந்த பார்த்தார்களோ அவர்களுக்கும் கூட சேர்த்து நான் கேட்கிறேன். அல்லது ஒருவேளை இந்த நிகழ்ச்சி இந்த ஏதோ ஒரு இடத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், இவர் குடும்பத்தார் பார்க்கிற அந்த சமயம் அவர் அறைக்குள்ளாக இருந்து கேட்கிறவராய், அல்லது இந்த என் தேவனை அடுத்த வீட்டில் இந்த ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை தன் காதுகளில் இந்த வாங்குகிறவராய் இவர் இந்த இருக்கலாம். இவர் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகளை இவர் கேட்கிற ஒருவராய் இந்த இருப்பாரே, ஆனால் நீர்தான் அனுமதித்தீர் இந்த வார்த்தையை அவர் கேட்க. எனவே என் தேவனை நாடவாக இயேசுவினுடைய வாழ்க்கையுடைய எல்லா கவலைகள், எல்லா அசுத்தத்தின் வேலைகள், எல்லா இருளின் திட்டங்கள் நீங்க உம்முடைய சர்வ வல்லமையான காரணம் இந்த மக்களுடைய வாழ்க்கையின் மீது வெளிப்படுத்தப்படும்படியாக. இந்த தேவன் இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அநீதிகளை கடந்து போகிறார்கள் நான் அறிந்திருக்கவில்லை, ஆனால் நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர்கள். உம்முடைய சர்வ வல்லமையான கரத்திலே இவர்கள் வாழ்க்கையின் மீது நீதி வெளிப்படுத்தப்படட்டும். இந்த தேவனி உம்முடைய சர்வ வல்லமையான கரத்திலே இவர்களுடைய பதில்களை இவர்கள் கைப்பற்றணும். என் தேவனை, என் ஆண்டவராக இயேசுவே, இந்த மக்களுடைய வாழ்க்கையில் நீதி கொண்டு வரும். இவர் கரங்களில் வைத்திருக்கிற இந்த தண்ணீரை அபிஷேகப்படுத்த கேட்கிறேன். இந்த தண்ணீர் வந்து குடிக்கும் பொழுது நீர் நீதியின் தேவன் குணமாக்குகிற கர்த்தர் என்பது விளங்கும்படி சரீர ஆரோக்கியத்தில் யார் பலகீனத்தை, வலியை, தன்னுடைய சுமையை சுமந்து கொண்டிருக்கிறாரோ இந்த குணமாக்கல் இவருக்கான ஆதாரமா இருக்கட்டும். நீதி உள்ள தேவன் என்பது காண்பிக்கப்படும். இவர் மீது உம்முடைய குணமாக்கல், விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறேன். விசுவாசத்தினுடைய சாட்சியாய் இவரை உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆமென். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், அவருடைய ஆவி உங்களோடு கூட இருக்கிறது.
நீங்கள் தேவனுடைய நீதியை உங்களுடைய வாழ்க்கையில இடத்தில் பெற்றுக்கொள்ள தீர்மானத்தை எடுப்பீர்களானா? மீண்டும் தேவனுடைய வார்த்தை, நீதியும் நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் அடித்தளமாய் இடத்துல இருக்கிறது. தேவனுக்கு அனுமதியானதை கொடுங்கள் மக்களை, தேவனுக்கு அனுமதி கொடுங்க. அவர் தன் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்த இருக்கிறார். இந்த நேரம் நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள முடியாது. நாளை நம்முடைய ஆலயத்திலே ஒரு மிக சிறப்பான கூட்டத்தை செய்ய போகிறோம். ஆம், தம்பதியராய் நீங்கள் இருக்கலாம், திருமணத்திற்காக உங்களை தயார்படுத்துகிறவராய் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய திருமணத்தை, உங்களுடைய வாழ்க்கையின் வழிகளை, எதிர்காலத்தை ஆசீர்வதித்துக் கொள்ள நாளை ஒரு மிக சிறப்பான கூட்டத்திலே நாம் இணைய போகிறோம். கடந்த வாரம் பல மக்கள் இந்த கூட்டத்திலே ஆசீர்வதிப்பட்டார்கள். நாளை அதனுடைய தொடர்ச்சியும் பார்க்க போகிறோம். தவற விடாதீர்கள். யுனிவர்சல் ஆலயம், மவுண்ட் ரோடிலே நாளை இரவு 7 மணி கூட்டத்தில் சந்திக்கலாம். உங்களுடைய அன்பின் சிகிச்சைக்காக ஆசீர்வாதம் பெறும்படி தெய்வன் உங்களோடு இருப்பார். சென்று வாருங்கள் மக்களே.